திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் குளறுபடி நடப்பதாகவும் ஆந்திராவில் இருந்து வரும் நெல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அவருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தற்போது நம்முடன் பார்த்தோம்னா குமரிப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தராஜ், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இப்போ பார்த்தோம்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் டெல்டா இனியா விவசாயம் செய்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா விவசாயிகளுடைய நெல்மணிகளை கொள்முதல் செய்ய உரிய எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா ஆந்திராவிலிருந்து வர நெல்லை தான் அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க. தமிழக விவசாயிகள் இன்னும் கொள்முதல் பண்ணுற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எம்பி அவங்களுடைய இல்லை, அது உண்மைக்கு புறம்பான அது ஒரு சில பேருடைய ஒரு அலிகேஷன் தான். அது நாங்கள் கிரவுண்டில் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொள்முதல் இந்த தடவை நல்லாவே நடந்துட்டுருக்கு. நடைமுறைக்கும் தாண்டிய இங்கே கொள்முதல் சென்டர்ஸ் இந்த அரசாங்கம் இந்த தடவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கம்ப்ளைண்ட் என்னென்னா நிறைய, அதாவது இப்போ ஈவன் பப்ளிக் ஹால்ஸ் எல்லாமே கூட இந்த கொள்முதலுக்காக உபயோகப்படுத்துறதெல்லாம் இங்கே இருக்குது. அதனால் அது முழுமையான ஒரு இது கிடையாது. சரியான சார், இன்னைக்கு நம்ம கலை ஆய்வு விவசாயிகிட்ட கலை ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சிறிய திட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நல்ல பிரைஸ் வருது. அதாவது விவசாயிகளோட நெல்லுக்கு நல்ல பிரைஸ் வருது. ஆனால் இருந்தாலும் இதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் அதிகப்படியாக அதில் தலையீடு செய்கிறாங்க, அரசியல் தலையீடு செய்கிறாங்க. அதனால எங்களால் விவசாயிகள் நேரடியாக எதுவுமே நெல் கொள்முதல் செய்ய முடியல. சூளைமணி பகுதியில் அப்படியே ஒரு குவிண்டல் 100 குவிண்டல் நெல் ரோட்லேயே இருக்கு. இன்னும் அது முளைச்சு போயிருக்கு. இது குறித்து என்ன சார்? இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இதில் நடுவில் யாராவது இந்த மாதிரி விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட வசதிகளை மடைமாற்றம் செஞ்சு உபயோகப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பாக அது மேலே ஆக்ஷன் எடுப்போம். நானும் அதை என்னன்னு பார்க்குறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அந்த பார்டர்லாம் நெல் ஆந்திரா நெல்லெல்லாம் வரதை தடுக்கப்படும், நாங்கள் செக் பண்ணுறதுக்கு செக் பாயிண்ட் போடுவோம் அப்படின்னு. ஆனால் இதுவரையும் அந்த மாதிரி பாயிண்ட் எதுவும் போடலை. காவல்துறை அதிகாரியும் சோதனை செய்ய மாட்டாங்க, வட்டார போக்குவரத்து துறை அதிகாரியும் சோதனை செய்ய மாட்டாங்க. இல்லை, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, போலீஸ்கிட்டையும் இருக்குது, மாவட்ட ஆட்சி தலைவரும் கொடுத்துருக்காங்க. சரியாக நடைபெறவில்லை என்ற கருத்துக்கு கண்டிப்பாக அதில் ஆய்வு செஞ்சு அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுவோம். விவசாயிகளுடைய நலன் இந்த அரசாங்கத்திற்கு முக்கியமான நலன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் அவர்களுக்கு நேரடியாக இந்த விஷயங்கள்லாம் செல்லணும்னா இந்த கேம்ப் எல்லாம் கூட அதோடைய ஒரு முயற்சி தான். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை எடுத்து நாங்கள் பண்ணுவோம்.